வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலக ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எந்த ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, திருமணம் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காலகட்டம். திருமண வயதை அடைந்தவுடன் பார்த்தீங்கன்னா வரம் தேடி அடைந்துகிட்டே இருப்பீங்க. பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி செய்தாலும் திருமணம் கைகூடி வரலையா? அப்படி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா திருமணம் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் மண்டபம் வரைக்கும் சென்று திருமணம் நடக்காமல் இடையில நின்று போதா. இப்படி திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கும் திருமண தடை நீங்கள் சிறந்த ஒரு பரிகார தளத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆலயத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பரிகார தளத்திற்கு சென்று வழிபட்டு இருந்தீங்கன்னா அந்த தளத்தினுடைய பெயரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் நண்பர்களே ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அரவன் தீண்டி இறந்த வரை பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தருமே பெருமான் பதிகம் பாடி உயிர்ப்பித்ததும் இறைவனுடைய முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து வைத்த தளந்தாங்க இது. வறுமை போக்கக்கூடிய அற்புத ஆலயமாக இருக்குது. இங்கு மகாலட்சுமி தாயா தவம் இயற்றி மகாவிஷ்ணுவை அடைந்த தலம்னு சொல்லலாம். சனி கிரகத்தின் உக்கிரம் போக்கக்கூடிய தலமாக இருக்கு. பிரம்மதேவர் தவமீற்றிய தலம்னு எண்ணில் அடங்கா சிறப்புகளை கொண்ட ஒரு ஆலயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருவடியும் திருமுடியும் நின்ற நிழல் அரியவனாக விளங்கக்கூடிய இறைவன் தான் பரம்பொருள். பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் அருள்மிகு மாணிக்கவண்ணர்னு திருப்பெயரோடும் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறாரு. வடமொழி பெயராக இறைவனுக்கு ரத்னகிரீஸ்வரனை இங்கு சொல்கிறோம். மேலும் இந்த ஆலயத்தில் அன்னையினுடைய ஆதிசக்தி அருள் சுரியும் திருவுருவில் அருள் பாலிக்கக்கூடிய வண்டுவார் குழலின்னு திருப்பெயரோடுங்க. தனி சன்னதியில் பார்த்தீங்கன்னா தென்முகம் நோக்கி காட்சியளிப்பா. அன்னைக்கு வடமொழி பெயராக அமதேல நாயகின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மருகல் நாட்டை கேதுன்னு மன்னன் ஆட்சி செய்திருந்தான். ஒரு முறை இந்த பகுதியில் காடு திருந்து பணி நடைபெற்ற போது சுயம்புவாக தோன்றியிருந்த சிலிவங்க திருமேனியில வானத்தில் மண்வெட்டி பட்டு ரத்தம் பீரிட்டு எழுந்துச்சு. இதை அறிந்த மன்னனும் ஓடோடி வந்து மனமொழி மெய்களால் இறைவனை துதித்து இறை திருவருளால் எழும்பித்த ஆலயமே இந்த திருக்கோவிலுங்க. இங்கு நீதி நெறி தவறாத குசசேது மகாராஜாவின் ஆட்சி காலத்தில் வீதியின் பயனாக கடும் வறட்சி ஏற்பட்டது. மேலும் 9 ஆண்டு காலம் மழை இல்லாததால் மக்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க. பசி பிணியாலும் வாட்டி வறுமையாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி நெறிகளை புறத்தள்ளினாங்க. இதனால் மனமுடைந்த மன்னனும் பார்த்தீங்கன்னா மக்களின் பசியை போக்க முடியாமலும் மக்கள் நீதி நெறி நடந்த முடியாமலும் வாழ்வதை விட இறப்பதே மேல்னு கருதி தன்னுடைய துயரை எல்லாம் இறை திரு முன்னாடி நிறுத்தி கதறி அவனோ இறுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிட்டானா. பிறகு தன்னலம் கருதாம தன் குடிகளுடைய நலனுக்காகவே தன் உயிரை துறக்க துணிந்த மன்னனை தடுத்தான் கொண்டே சிவகணங்களோடு காட்சியளித்த சிவபெருமான் தாங்க இங்கே மருகல் நாட்டின் வறுமை தீர திருமருமகள் சுற்றுப்பகுதிகளில் மாணிக்கத்தையும் நெல்லும் முத்தும் நீர்னு மலைகளை பொழிய செய்து அருள்பாலித்தது. மாணிக்க மழை பெய்ய செய்து மக்களுடைய வறுமையை போக்கிய வள்ளல் என்பதால் இத்தல இறைவனுக்கு மாணிக்க வண்ணன்னு திருப்பெயர் உண்டுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வைப்பூரை சேர்ந்த வணிகன் ஒருவனுக்கு 7 பெண் பிள்ளைகள் பிறக்கவே ஆண்மகவை இல்லாத அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான். தன் தமைக்கனுடைய மகனை தன்னுடைய அழைத்து வந்து வளர்த்து வந்துட்டு இருக்கான். பிறகு தன் பெண் பிள்ளைகளுடைய ஒருத்தியை அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் தமைக்கைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வாக்களிச்சான். ஆனால் காலப்போக்கில் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியவனுக்கு அந்த வணிகன் தன்னுடைய 7 பெண்களில் 6 பெண்களை செல்வந்தர்களாக தேடி பிடித்து மனம் முடித்துட்டான். பிறகு தன் தந்தைக்கு வாக்கு தவறிய செய்தியை கண்டு வருந்திய 7வது பெண்ணும் தன் தந்தை தன்னையும் தன் மாமனுக்கே மனம் முடிக்குமாறு சொல்ல தன் மாமனை மதுரைக்கு அழைத்து சென்று திருமணம் செய்து கொள்வதுன்னு திட்டமிட்டிருக்கான். அவளோடு உடன்போக்கு புறப்பட்டா. பிறகு ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா திருத்தலத்தில் தெற்கு வீதியில் அவங்க இருவருமே தங்கியிருந்தாங்க.
அப்போது பார்த்தீங்கன்னா அந்த வீதி வசத்தால் அந்த செட்டிப்பிள்ளை அரவம் தீண்டி இருந்தான். இதனால் பெரும் துயருற்ற அந்த செட்டி பெண்ணும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி புலம்பி எழுத தொடங்கிட்டான். மணமகா கன்னி பெண் என்ற எல்லையை மீறாம இறந்து கிடந்த மாமனுடைய உடலை தீண்டாம அருகிலிருந்தே அழுது புலம்பினான். அரவம் அணிந்த நிமலா அடியவர் தன் கூட்ட உய்ய நச்சுண்ட அமுதே காத்தருள வருவாயின்னு இறைவனிடம் மனமுருக வேண்டினான். கதறி எழுந்தா. தன்னுடைய அவல நிலையிலும் ஆடவனுடைய மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துதித்த அந்த பெண்ணினுடைய அழுகுரலும் பார்த்தீங்கன்னா அங்கு தங்கியிருந்த ஞான குழந்தைன்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பருடைய செவிகளை அடைந்துச்சு. உடனே அந்த பெண்ணை சந்தித்து அவளுடைய அவலங்களை கேட்டறிந்த சம்பத் பெருமானும் பார்த்தீங்கன்னா மனம் கணிந்திருக்காரு. உடனே மாணிக்க வண்ணருடைய திருவருளை வேண்டி பதிகம் பாடத் தொடங்கிட்டாரு. பிறகு பாடல்ல 11வது பாடல்களை பாடி பதிகத்தை நிறைவு செய்திருக்காரு. ஞான குழந்தையுடைய பாடல்களால் மகிழ்ந்த மாணிக்க வண்ணர்னு சொல்லக்கூடிய ரத்னகிரீஸ்வரனுடைய திருவருளால இறந்து கடந்த செட்டிப்பிள்ளை உயிர் பெற்று துயில் எழுந்தவன் போல எழுந்து நின்றான். பரம்பொருளுடைய பார்த்தீங்கன்னா பெரும் கருணையால புனர்வாழ்வு பெற்ற செட்டி பொண்ணும் செட்டி பிள்ளையும் இறைவனை பலவாறு வேண்டி துதித்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இறைவன் திருவுளப்படி வண்டுவார் குழலி உடனுரை மாணிக்க வண்ணர் திரு முன்னிலையில வள்ளி மரத்தையும் கிணற்றையும் சாட்சியாக கொண்டு பார்த்தீங்கன்னா செட்டி பெண் செட்டி பிள்ளை இருவருமே மனமுடிந்து வைத்தாங்க சம்பத்து பெருமானம். இப்படி பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தாங்க இத்தல திருமண தடை நீக்கக்கூடிய சிறப்பான ஒரு பரிகார தலமாக இருக்கு. இங்கு ஞான சம்பந்த பெருமான் பார்த்தீங்கன்னா விஷம் நீக்க பாடிய பதிகம் திருமண தடை நீக்கக்கூடிய பதிகமாக விளங்கி வருதுங்க. இதன்படி தாங்க இங்கு விநாயகர் சுவாமி அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி சடைய மேனுமால் சரணி ஏனுமால் எனும் பதிகத்தை பாராயணம் செய்வோருக்கு தடைகள் அனைத்து அகன்று திருமணம் விரைவில் கைகூடி தரக்கூடிய அற்புத தலமாக இருக்கு. மேலும் இந்த தலத்துல இன்னொரு அதிசயமா நிகழ்ந்திருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல முனிவர்கள் பலர் ஒன்று கூடி கங்கை கரையில வேள்வி மேற்கொள்ள திட்டமிட்டாங்களாம். அந்த நேரத்துல வேள்வியில முதன்மையான பயனை மூமூர்த்திகள்ல யாருக்கு அர்ப்பணிப்பதுன்னு அவங்களுக்கிடையே பேதம் ஏற்பட்டிருக்கு. பின்னர் பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய மகனான பிருகு முனிவரை பூலோகத்துக்கு அனுப்பி தங்கள் கேள்விக்கு விடையறிந்து வர செய்ய முடிவெடுத்தாரு. அதன்படி பிருகு முனிவரும் வைகுந்தம் சென்றாரா. அங்கு திருமகளோடும் நித்திய சூரியங்களோடும் விஸ்வநேசர் முதலியரோடு வீற்றிருந்த திருமாலும் பிறகு முனிவருடைய வரவை கவனிக்கல. இதனால பெரும் கோபமடைந்த பிறகு முனிவருமே பள்ளி கொண்ட பெருமாளின் திருமார்புல உதைத்தாரு. இதனால உடனடியாக பிறகு முனிவரை வரவேற்று உபசரிக்க தொடங்கிய திருமாலும் தன்னை உதைத்த முனிவருடைய கால்களுக்கு ஏற்பட்ட வலியை போக்க பிறகு முனிவருடைய கால்களை பிடிச்சிட்டாரா. தன் இருப்பிடமான பெருமாளுடைய திருமார்பல உதைத்த பிறகு முனிவருக்கு பெருமாள் பணிவிடை செய்வதைக் கண்டு கடும் சினம் கொண்டா மகாலட்சுமி தாயாரும் உடனே தான் இருக்கும் இடம் தேடி வந்து தன்னை அடையும் வரை வைங்குந்தத்தை விட்டு விலகியிருத்து கடுந்தவம் இயற்றி போவதாக பூலோகம் புறப்பட்டாளாம். அப்படி பார்த்தீங்கன்னா பல தலங்களை கண்ட திருமகளும் மாணிக்க வண்ணருடைய கோயிலை கண்டிருக்கா. இத்தல தன் தவத்துக்கு ஏற்ற தலம்னு கருதி திருமகள் அடைந்தா. பிறகு மாணிக்கவண்ணர் கோயில கிழக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா குளத்தை ஏற்படுத்திய திருமகளும் அந்த குளத்துல தீர்த்தமாடி வில்வங்களை கொண்டு மாணிக்கவண்ணரை பூஜித்தா. ஆவணி மாத பௌர்ணமி திதியோடு கூடிய வெள்ளிக்கிழமையினால மாணிக்கவண்ணருடைய திருவருளால பார்த்தீங்கன்னா திருமால் திருமகளை அடைய திருமருமகள் வந்தா. வண்டுவர் குழலியோடு காய்ச்சலிந்த மாணிக்கவண்ணருமே திருமலையும் திருமகளையும் இணைத்து வைத்து அருள் பாலித்தாங்க. இதன்படி இத்தல வரலட்சுமி நோன்பு தோன்றிய தலம்னு சொல்லலாம். மேலும் இந்த ஆலயத்தில் மகாலட்சுமி தாயார் உருவாக்கிய தீர்த்தமாதலால் இந்த தீர்த்தம் பேரிலே மகாலட்சுமி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா மனபேதங்களால் பிரிந்த தம்பதிகள் இத்தலத்தில் மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடி பார்த்தீங்கன்னா இறைவனும் இறைவியும் வழிபட்டா மீண்டும் கூடி வாழலான்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா சனி தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாக இருக்கு. இத்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சன்னதிக்கு செல்லும் பாதையில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குங்க. இங்குள்ள சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக காட்சியளிப்பார். இதுல திருமண தடையை நீக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமான ரத்தனகிரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் தவறாம இந்த ஆலயத்துக்கு
சென்று வழிபடுங்க. வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.